வணக்கம் மக்களே, வெல்கம் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு அவல் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தாங்க செய்ய போறோம். அவல்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க, ஆனா நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஏற்கனவே நான் அவல்ல போகா ரெசிபி, அதாவது அவல் உப்மா ரெசிபி நான் செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா 2 டிஷ் செஞ்சு காட்ட போறேன். வாங்க செஞ்சு அசத்திரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சூப்பராக அவல் வச்சு 2 டிஷ் பண்ணிடலாங்க. இப்போ நான் சம்பா அரிசி அவல் எடுத்துருக்கிறேன், ப்ரௌன் அவல் எடுத்துருக்குறேங்க. இப்போ அவல் 200 கிராம் போட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 100 கிராம் தேங்காய், துருவின தேங்காய் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாகவே தான் ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம அவல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக அப்படி கையில் எடுத்து பார்க்கணும். நல்லா அப்படி பொடிகிறதுக்கு வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே கையில் எடுக்கும்போது அப்படி நொறுங்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதே மாதிரி நான் மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக அவல், கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அது 50 கிராம் அவல், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து ரெண்டுமே அதே மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். இப்போ நான் முதல்ல எடுத்து வச்சுருக்கிற அவலை நம்ம பொடி பண்ணிடலாம். இதில் என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா, லட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஹல்வா மாதிரியும் பண்ணிக்கலாம். 2-3 வெரைட்டி பண்ணிக்கலாங்க. நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி நம்ம பேர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த பேனில் வெல்லம் சேர்த்துருக்கேன், 200 கிராம் வெல்லம் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து சிறப்பு பண்ணிக்கலாம். இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா மீதி பொருட்களெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிற வெல்லத்தில் கல் எதுவுமே இல்லை, அதனால நான் ஃபில்டர் பண்ணலை. நீங்கள் வச்சுருக்கிற வெல்லத்தில் கல் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது சர்க்கரை போட்டு பவுடர் பண்ணினால 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், இல்லைன்னா அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ரொம்ப டேஸ்டியான அவல் நம்ம லட்டு மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாமுக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைனா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த எதுவுமே சேர்க்கலனா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் மெயினாக போதும். அவல், தேங்காய், வெல்லம் மட்டும் இருந்தாலே போதும். கொஞ்சமாக ஆறட்டும். இப்போ நான் 2வது ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அவல் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இதில் நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், இது 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கிளாஸ் பால், 1 கிளாஸ்ல இருந்து 1.5 கிளாஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், அப்படி தின்னாக இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் ஷேக் நல்லா கெட்டியாயிரும். அதனால் நீங்கள் நிறைய பால், 2 கிளாஸ் பால் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஹெல்த்தியாக, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வேறு எதுவுமே சாப்பிட தோணாது. நல்லா வயிறு நிறைஞ்சிடும். பார்க்குறதுக்கு தான் அப்படி லிக்யூட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிடும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஜாகிரி ஹல்வா இல்லைனா லட்டு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த கிண்ணத்தை அப்படியே நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா நல்ல ஷேப்பாக வரும். அப்படி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு லட்டு மாதிரி வேணும் அப்படின்னா அப்படி லட்டு பிடிச்சிக்கலாங்க. இல்லை ஸ்பூனில் அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மலையாளத்தில் அவல் விளைவிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க லட்டு மாதிரி பண்ண மாட்டாங்க, அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடுவாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மில்க் ஷேக் பாருங்கள் எப்படி கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி நான் லட்டும் செஞ்சு வச்சுட்டேன். ஒரு லட்டெல்லாம் பத்தாதுங்க, 2-3 சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.
உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.